டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை உறுப்பினராக சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்து மத்திய அரசு அண்மையில் சட்டம் நிறைவேற்றியது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் முஸ்லிம் லீக் மற்றும் முஸ்லிம் அமைப்பினரும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். மொத்தம் 70 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 5 மனுக்களை மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் உத்தரவு எதுவும் பிறப்பிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி PR கவாய் அமர்வு முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். உதகையின் குளுமையை காட்டிலும் அம்மக்களின் இனிமை மிஞ்சியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். 5 நாள் பயணமாக உதகை சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பல்வேறு வடிவமைப்புகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். படுகரின மக்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிலையில் இது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பெரும் புலவர் கபிலர் தனது குறிஞ்சி பாட்டில் பாடிய பாடல்களை மலர் மாறி பொழிகிறேன் என்று கலைஞரின் சங்கத்தமிழில் சொல்லிய வார்த்தைகள் சிந்தையில் தோன்ற மலர் காட்சியை தொடங்கி வைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உதகையின் குளுமையை காட்டிலும் நம் மக்களின் இனிமை மிஞ்சியதாகவும் முதலமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சென்னை வந்த அமித்ஷா தங்களை அழைக்காதது வருத்தமளிப்பதாக OPS தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வது குறித்து OPS கடந்த 2 நாட்களாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த OPS பாஜக கூட்டணியில் தொடர்வதாக தெரிவித்தார். இதை யார் விரும்புகிறார்கள், விரும்பவில்லை என்பது பற்றி தங்களுக்கு எவ்வித கவலை இல்லை என்றும் OPS கூறினார். நாடு முழுவதும் ஜெய்ஹிந்த் என்ற பெயரில் கூட்டங்களை நடத்த காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்ராம் ரமேஷ், இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டையில் தலையிட்டு சமரசம் செய்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியதை சுட்டிக்காட்டிய அவர், இது குறித்து பிரதமர் மௌனம் சாதிப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட இராணுவத்தினருக்கு பாராட்டு தெரிவிக்கவும் அமெரிக்க தலையீடு குறித்து பிரதமர் விளக்கம் அளிக்கவும் வலியுறுத்தி நாடு முழுவதும் ஜெய்ஹிந்த் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை நடிகர் விஜய் தொடங்கினார். மாவட்ட செயலாளர்களை நியமித்து களப்பணி ஆற்றி வரும் விஜய் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை பனையூரில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பட்டியலை கொண்டுவர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய பாஜக அரசின் தொழிலாளர் விரோத மற்றும் விவசாய விரோத கொள்கைகளை கண்டித்து வரும் 20ஆம் தேதி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் நடைபெறும் என அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் CITU மற்றும் AITUC உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்கள் மற்றும் 70க்கும் மேற்பட்ட துறைவாரியான கூட்டமைப்பினர் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வரும் 20ஆம் தேதி பாஜக அரசின் தொழிலாளர் விரோத மற்றும் விவசாய விரோத கொள்கைகளை கண்டித்து பொது வேலை நிறுத்தம் நடைபெறும் என இந்த கூட்டத்திற்கு பிறகு அறிவிக்கப்பட்டது.
பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் பாஜகவுடன் தாவேக கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இதனை மறுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இடம்பெறாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். பாஜக தங்கள் கொள்கை எதிரி என்றும் அவர் மீண்டும் கூறியுள்ளார். சேலம் சூரமங்கலத்தில் நடைபெற்ற விசிக கூட்டத்தில் கட்சி தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து கடும் கோபமுற்ற திருமாவளவன் அவர்களை கண்டித்தார். கூட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர்கள் சிலர் மேடை மீது ஏற முற்பட்டனர். இதனால் கடும் கோபமடைந்த திருமாவளவன், நான் பேசவா அல்லது போய்விடவா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். பின்னர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சரியில்லை என கூறி தானே சென்று ஒருங்கிணைப்பு பணியிலும் ஈடுபட்டார். அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட செஞ்சி ராமச்சந்திரன் மீண்டும் அந்த இடத்தை பிடிப்பதற்காக தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறாராம். 2021 ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் செஞ்சி ராமச்சந்திரன் இடம் பிடித்தார். குடும்பத்தினருக்கு கட்சி பதவி வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது எழுந்தது. இதனால் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட அவருக்கு மீண்டும் அந்த பதவி வழங்கப்பட்டது. ஆனால் அமைச்சர் பதவியை எப்படியேனும் பெற்றுவிட வேண்டும் என செஞ்சி ராமச்சந்திரன் தற்போது காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகி வரும் தக் லைஃப் படத்தின் கதை தன்னுடையது என்று கமலஹாசன் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமர்ஹே என்ற பெயரில் தான் எழுதிய கதையைத்தான் மணிரத்னம் மேம்படுத்தி படமாக இயக்கியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். ஜூன் 5 இந்த படம் வெளியாக உள்ளது. இதற்கான ப்ரமோஷன் பணியில் படக்குழு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.